அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கு நடந்து முடிஞ்ச 11th எக்ஸாமோட பப்ளிக் தமிழ் கொஸ்டின் பேப்பரோட ஆன்சர் கீ பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கான கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா, சில கிரேஸ் மார்க்ஸும் கிடைச்சிருக்கு. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் தான். கொஸ்டின் பேப்பர் ஓரளவுக்கு ஈஸியா தான் இருக்கு. எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருந்து கம்பைன் பண்ணி கொடுத்த மாதிரியே தான் இருக்கு. ரொம்ப கஷ்டம்லாம் சொல்ல முடியாது. ஈஸியா 85+ எடுக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் பேப்பர் தான். நல்லா படிச்சுட்டு போயிருந்தா சூப்பரா மார்க் எடுக்கலாம். சிலது சிறுவினாக்கள் அங்கங்க குளறுபடியா இருந்தாலுமே மற்ற கொஸ்டின்ஸ் ஈஸியா எழுதுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. புணர்ச்சி விதியும் சரி, பகுப்பது உறுப்பு இலக்கணமும் சரி, திருக்குறளும் சரி, எல்லாமே இதுல இருக்கிறதே ஆன்சர்ஸா எழுதுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்னலாம் ட்விஸ்ட் பண்ணிருக்காங்க, என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, இந்த 14 ஒன் மார்க்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்து உங்களுக்கு கிரேஸ் மார்க் கிடைக்கும். ஏன்னா இது பாத்தீங்கன்னா பொறுத்துக்கன்னு கொடுத்துட்டாங்க. ஆனா இதுக்கான ஆப்ஷன்ஸோ இல்லைன்னா வந்து இது என்னது சரியான விடையா இல்லைன்னா வந்து தவறானதா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கொடுக்கல. அதனால கண்டிப்பா இதுக்கு கிரேஸ் மார்க் இருக்கும். இதை பத்தின இன்ஃபர்மேஷன் வந்து நான் வரும்போது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஓகேங்களா? ஸோ கிரேஸ் மார்க் பத்தின இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா கொடுப்பாங்க 2-3 டேஸ்ல. வரும்போது அஃபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா மார்க் கிடைக்கும். ஸோ ஒரு மார்க் இதுக்கு கண்டிப்பா அஷூரன்ஸா இருக்கு. இது எழுதுனீங்கன்னா ஒன்னுன்னு போட்டு ஏதோ ஒன்று தப்பா எழுதி வச்சிருந்தா கூட உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஏன்னா இது சரியானதா தவறானதா எதுவுமே கொடுக்கல. கொடுத்திருந்தாதான் நம்மளால பொறுத்துக்க பண்ண முடியும். ஓகேங்களா? ஒப்புரவு என்பதன் பொருள் அப்படின்னு எதுன்னு பாத்தீங்கன்னா, ஊருக்கு உதவுவதுதான் ஒப்புரவு. அடுத்தது இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான். அந்த ரிவிஷன்ல கேட்டது, ஆஃப்ரில கேட்டது தான். எட்டுத்தொகை நூல்கள்ல 1 பதிற்று 10. இந்த பதிற்று 10 வந்து 10 சேர அரசர்களை பத்தி சொல்லுது. இது பாத்தீங்கன்னா இரண்டும் சரி. 14 வயதுக்குட்பட்ட அனைவரும் கட்டாய இலவச கல்வி யாருக்கு கொடுக்கணும்னா, இந்த சொல்ற அரசியலமைப்பு சட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா 45. ஓகேங்களா? ஸோ ஆக்கப்பெயர் விகுதி பெறாத சொல்லை தேர்வு செய்கன்னா ஆசிரியர் தான். ஏன்னா இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஸ்டின் தான், புக் பேக் தான். ஓகேங்களா? மகிழ்ச்சியின் மைந்துரும் போது யாரை நினைக்கணும்னா, மறதியால் கெட்டவர்களை நினைக்கணும். ஓகேங்களா? மகிழ்ச்சியில் மைந்துரும் பொழுது மறதியால் கெட்டவர்களை நினை. கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா செம்மொழின்னு சொல்லுவாங்க. செம்மையான மொழி. ஓகேங்களா? சோ பொருத்தமான இலக்கிய வடிவம் எதுனா யானை டாக்டர் குறும்புதினம். இதுதான் இதுக்கான ஆன்சர். இது புக் பேக்ல இருக்கு. நிழல் போல தொடர்ந்தான். நிழல் அப்படின்றது ஒரு வடிவம். அதனால வடிவம் உவமை. ஓகேங்களா? பற்று நீங்கியவனுக்கு உண்டாவது எதுனா பொருள்களில் துன்பம் அகல்வது, பற்றற்றவனை பற்றுதல் உண்டாவது, பற்றுகள் அகல்வது. இதுதான் அதோட ஆன்சர். 11th ஒன் பாத்தீங்கன்னா வெண்சுவை. வெண்சுவையோட இலக்கண குறிப்பு வெண்மை கூட்டல் சுவை. அதனால இது பண்பு தொகை. ஒற்றை வைக்கோல் புரட்சி என்னும் நூலை எழுதியவர் மாசானாஃபு புக்கோக்கோ. இது வந்து புக்கின் கொஸ்டின். ஓகேங்களா? புக்கின் கொஸ்டின் இது. மற்றது எல்லாமே இதெல்லாமே வந்து காமன் கொஸ்டின் தான். இதெல்லாம் ஈஸியா எழுதிடலாம். இலக்கண குறிப்பு தெரிஞ்சுதான் எழுதிடலாம். கீழ்கண்ட புதிருக்கான விடை இதெல்லாமே இலக்கண தேர்ச்சிக்குள்ள இருக்கிறது. பூவின் உறுப்பும் நானே, புன்னகையின் பிறப்பிடமும் நானே அப்படின்றது இதழ். தவறான இணையை தேர்வு செய்க. இது மெய் உயிர் இது சம்பந்தமா தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ஈஸியா எழுதிடலாம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா லீ அப்படின்றது இல் கூட்டல் ஈன்னு வருது. ஈற்றுல உயிர் எழுத்து, இதுல வந்து உயிர் எழுத்து. ஆனா இங்க மெய் இருக்கு. அப்ப இதுதான் தவறான இடை. மத்ததும் செக் பண்ணிடலாம். கலை பாத்தீங்கன்னா இல் கூட்டல் ஐ உயிர், உயிர் உயிர் பிளஸ் உயிர் கரெக்டா இருக்கு. இது வந்து மெய் பிளஸ் மெய் கரெக்டா இருக்கு. இதுலயும் மெய் எழுத்து. அதுக்கப்புறம் அறிவு அப்படின்றது உயிர். அப்ப மெய் பிளஸ் உயிர் கரெக்டா இருக்கு. அப்போ இதுதான் ஆன்சர். இதுதான் தவறான இணை. அடுத்தது இதுல பாத்தீங்கன்னா 2 மார்க்ல செய்யுள் இருந்து கேட்ட 2 மார்க்ல பாயிரம் ஏற்கனவே கேட்டதுதான். மருந்து மருந்து மரமாக இருப்பவர் எது? இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். மனோன்மணியம் மட்டும் நீங்க புக்கில் அதாவது அந்த நூற்குறிப்புல இருக்கும். மதீனா நகரமும் நம்ம படிச்சதுதான். ஸோ முடிஞ்சா ஈஸியா இந்த 3மே எழுதலாம் படிச்சிருந்தீங்கன்னா. அதுக்கப்புறம் அந்த செய்யுள் உரைநடை பகுதியில் இருக்கிற குருவினா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் மாநில மரம் ஈஸியா எழுதியிருப்பீங்க. அவர்கள் பயின்ற கல்வி முறையும் எழுதியிருப்பீங்க. ஓலோகமா தேவீச்சரம் அப்படின்ற ஒரு இந்த கோயிலை பத்தி படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த 3ல இருந்து ஈஸியா 2 எழுதிடலாம். இந்த 7 வினாக்களுக்கு விடையளியில பாத்தீங்கன்னா அந்த இலக்கண குறிப்புல அந்த இலக்கணம் சார்ந்த பகுதிகளில் புணர்ச்சி விதி ரொம்ப ஈஸி தான். செம்மை கூட்டல் கயல். ஸோ செம்மை கூட்டல் கயல்னா மை விகுதி ஈறு போதல் வரும். அதுக்கப்புறம் வந்து முன்னின்று மெய்திரிதல் அப்படின்றது ஒரு இல்லைன்னா இனமிகள் போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இங்குக்கு பதிலா இங்குன்னு மாத்துறது இனமிகள் போடுவாங்க. இல்லை முன்னின்று மெய்திரிதல் போடுவாங்க. அணிந்துரை அப்படின்றது அணிந்து கூட்டல் உரை. அணிந்து கூட்டல் உரை. சோ இப்போ இதுல வந்து உயிர் வரி நுக்குரல் மெய் விட்டு ஓடும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. 2 விதி. ஃபர்ஸ்ட் வந்து உயிர் வரி நுக்குரல். அடுத்தது பாத்தீங்கன்னா உடல் மேல் உயிர் வந்து. ஓகேங்களா? சோ இதுதான் இதோட ஆன்சர். அடுத்தது கலை சொல்லாக்கம் தருக. இது வந்து இலக்கண பகுதியில வர ஒரு 2 மார்க். பகுப்பது உறுப்பு இலக்கணம் பாத்தீங்கன்னா அறிந்து. அரி கூட்டல் இத்து இந்து கூட்டல் இத்து கூட்டல் உ அறிந்து. அரி வந்து பகுதி, இத்து சந்தி, இத்து இறந்த கலை, இத்து விகாரமு, இது இறந்த கலை இடைநிலை, ஊ வந்து வினையச்ச விகுதி. துய்த்தல் துய் கூட்டல் இத்து கூட்டல் அல்லு. துய் பகுதி, இத்து சந்தி, இத்து இறந்த கால இடைநிலை, அல்லு வந்து தொழிற்பெயர் விகுதி. ஸோ இது ரெண்டுமே ஈஸி தான். ஓகேங்களா?
அடுத்தது 26 செய்தார், கண்டான், வென்றால், பேசினர் ஆகிய சொற்கடல் இடைநிலைகளை கேட்டிருக்காங்க. அது எந்த காலத்தை குறிப்பிடுகின்ற இதுவுமே பார்த்தீங்கன்னா புக் பேக்ல இருக்கிற கொஸ்டின் தான். இது இலக்கண பகுதியிலிருந்து வர கொஸ்டின். என்னை மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சிற்பக்கலை செய்தி தொடராக ஆக்குகன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சிற்பக்கலை மிகவும் சிறந்தது, இல்லைன்னா மிகவும் வந்து அழகானது அப்படின்ற மாதிரி எழுதிடணும். ஓகேங்களா? ஸோ பாடல் வரிகளில் உள்ள மோனை இயைபு நயங்களை எடுத்துக்காட்டுக. ரொம்ப ஈஸி. மோனை நயங்கள்னா ஃபர்ஸ்ட் எழுத்து சேர்ந்து வருது. மோனை பார்த்தீங்கன்னா வளர்ந்து, வா, வாடி வாடி. ஓகேங்களா? ஸோ வளர்ந்து வந்த வெண்ணிலா இதெல்லாமே வந்து இயைபு, அதாவது இந்த சீர்மோனைகள், அடிமோனைகள். இயைபு பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவே வெண்ணிலாவே அப்படின்றது நமக்கு இயைபு நயங்கள். அப்படி எழுதினாலே போதும். கார்புள்ளி வினாக்குறி அமையுமாறு ஒரு தொடர் எழுதுக. கார்புள்ளி அப்படின்றது லாஸ்ட், முக்கார் புள்ளி. வினாக்குறி அப்படின்றது கொஸ்டின் மார்க். ஸோ கமாஸ் பிளஸ் கொஸ்டின் மார்க் வர மாதிரி எழுதணும். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே எழுதுற மாதிரி ஒரு சென்டென்ஸ் நீங்களே காமன் எழுதிடலாம். சொற்களை ஒழுங்குபடுத்தி இருந்து சொற்றொடராக்குக. நிலவு வீசுவதால் தெற்கில் இருந்து மாலை தென்றல் மகிழ்வுக்கும் எனப்படுகிறது மனதை. ஸோ இது வந்து 2 சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ற மாதிரி உங்களுக்கு புக்லயே இருந்திருக்கும். அது படிச்சிருந்தாலே அதுல இருந்து ஒன்று கண்டிப்பா கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 7ல இந்த கொடுத்திருக்கிற 9ல இருந்து ஈஸியா 7 எழுதிடலாம். அடுத்துமே பார்த்தீங்கன்னா உரைநடை பகுதியில எல்லாமே படிச்சது தான். இந்த சலசவாவியில் கயல் பாயும் இதுவும் படிச்சிருக்கீங்க, புக் பேக் தான். வில்வரத்தினம் பாடத்தான் வேண்டும் எதை சொல்றாரு, இன்குலாப் ஊருக்கு உதவ வேண்டும், இது எல்லாமே புக் பேக் தான். கலைவாணர் மறையவர் கருத்தில் எண்ணியது யாது, இதுவும் புக் பேக் தான். ஸோ 4மே புக் பேக் தான். புக் பேக்ல இருக்கிற 2மே எழுதிடலாம் ரொம்ப ஈஸியா. சிறுவினாக்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா மலை மனித வாழ்வில் சிறப்பிடம், இதுவுமே பார்த்தீங்கன்னா ஈஸி தான். வேதிக் கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறை, இதுவுமே வந்து புக் பேக் தான். ஜீவாவின் பேச்சு நடை, இதுவுமே புக் பேக் தான். ஸோ இது எல்லாமே ஈஸி தான். எல்லா கொஸ்டினுமே ஈஸியாக தான் கேட்டிருக்க மாதிரி கேட்டிருக்காங்க. நீங்க படிச்சிருந்தீங்கன்னா சூப்பராக எழுதிருக்கலாம். அடுத்தது அணி பார்த்தீங்கன்னா உருவக அணி கேட்டிருக்காங்க. அடுத்தது ஒரு குரல் கொடுத்து அது ஒரு அணி கேட்டிருக்காங்க. உருவக அணியும் நம்ம படிக்கிற அணி தான். மற்றதும் எழுதியிருக்கலாம். இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒரு அணி தெரிஞ்சிருந்தாலும் ஈஸியாக எழுதியிருக்கலாம். நயம் பாராட்டல் ரொம்பவே ஈஸியாக கொடுத்துருக்காங்க. மையக்கருத்து தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க, இது வந்து அந்த வடகரை தென்கரை நாடை பத்தி சொல்லியிருப்பாங்க. வடகரை நாட்டுல தான் வந்து இது சொல்லியிருக்காங்க. அப்போ வடகரை நாடை பத்தி இந்த பாடல் ஆசிரியர் கம்பர் வந்து குறிப்பிட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி எழுதணும். ஓகேங்களா? ஸோ வண்டுகள் இனிது பாட மருதன் வீட்டிற்கு மாதம், அந்த மருத நிலத்துல இருக்கிற வடகரை நாடு தென்கரை நாடுன்னு 2 கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து மருதம் அப்படின்றது மருத நிலத்தை பத்தி, அதுல இருக்கிற இயற்கை நயங்களை பத்தி, இயற்கை விஷயங்களை பத்தி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மையக்கருத்து சொல்லலாம். நயங்கள்ல பாத்தீங்கன்னா மோனை நயம் வந்து தண்டலை, தெந்திரை. ஓகேங்களா? ஸோ கொண்டல்கள், குவளைகள் அந்த மாதிரி எழுதலாம். அப்புறம் சீர்மோனை பார்த்தீங்கன்னா தண்டலை, தாமரை இந்த மாதிரி எழுதலாம். அப்புறம் எதுகை நயங்கள்னு பார்த்தீங்கன்னா தண்டலை, கொண்டலை, தென்திரை, வண்டுகள் இதெல்லாமே எதுகை நயங்கள். மோனை நயங்கள்னு பார்த்தீங்கன்னா தாங்க, நோக்க. ஸோ 3மே எழுதினாலே உங்களுக்கு ஈஸியா மார்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ டோட்டலா 4 மார்க் ஈஸியா வந்துடும். இதுவும் பார்த்தீங்கன்னா பாடு இன் ஆள் பாடினால், அது அப்படியே, அதாவது பாடு இன் ஆள் பாடினால், பாடுகி ரு ஆள் பாடுகிறாள், பாடு யூ ஆள் பாடுவாள், இந்த ஆ வராது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இதுல வந்து வரை இன் ஆள் வரைந்தாள், வரைகிறாள், வரைவாள். ஸோ இது ஆ வராது. ஓகேங்களா? ஸோ 2மே வச்சு இந்த இடைநிலையில சேர்த்து எழுதணும். அடுத்தது மரபு சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. இந்த 4மே எழுதுற மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு மார்க்கு. ஸோ ரொம்பவே ஈஸியா இருக்கும். அவசர கொடுக்கை, அவசரப்படுறது, முதலை கண்ணீர், பொய் அழுகை, கை தூக்கி விடுதல் வந்து உயர்த்தி விடுதல், காணல் நீர் வந்து மறைமுகமா இருக்கிற மறைந்து போவது. ஸோ இதெல்லாமே நீங்க புக்ல படிச்சது தான். இல்லைன்னா ஓனா கூட எழுதிருக்கலாம். மார்க் சூப்பரா தருவாங்க. தமிழாக்கம் தருகவும் பார்த்தீங்கன்னா புக் பேக்ல இருக்கிறது தான் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ புக் பேக்ல இருக்கிறது தான் மேக்சிமம் கேட்டிருக்காங்க. அடுத்தது இந்த நெடுவினாலும் பார்த்தீங்கன்னா காவடி சிந்து வழிநடை பாடல், இதுவுமே நிறைய தடவை கேட்ட கொஸ்டின் தான். வாழ்வில் உயர்வுக்கு உறுதுணையா நீங்கள் குறிப்பிடும் குரட்பாக்கள், ஏதோ ஒரு குரல் உங்களுக்கு தெரிஞ்ச குரலை எழுதி விளக்கம் எழுதினா கூட உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இதுவுமே புக் பேக்ல இருக்கிறது தான். நீங்க எந்த குரல் எழுதினாலும் உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா உரைநடை பகுதியிலிருந்து பௌத்த கல்வி, சமண கல்வி இதெல்லாமே நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, எழுதியும் இருப்பீங்க. ஸோ அனந்தரங்கரின் நாட்குறிப்பும் நீ ஈஸி தான். இதுவுமே படிச்சிருப்பீங்க. இதுவுமே துணை பாடம் பார்த்தீங்கன்னா சிந்தனை பட்டிமன்றம் நிகழ்வை சுவை குன்றாமல் தொகுத்து எழுதுக. இது பொது கட்டுரை. சிந்தனை பட்டிமன்றம். பாரதியாரின் இதழாளர் முகம், இதுவுமே ஈஸி தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா படிச்சு எழுதிருந்தீங்கன்னா சூப்பரா மார்க் எடுத்திருக்கலாம். அதே மாதிரி இந்த ஆக்கியோன் நன்னூல் பாயிரம்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2வது பாடலே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நன்னூல் பாயிரம். செயல் பார்த்தீங்கன்னா இந்த செயலுக்கான குரல் வந்து உங்களுக்கு இந்த அணிலேயே கொடுத்துருந்தாங்க. ஐடென்டிஃபை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க ஈஸியா எழுதிருப்பீங்க. நோய் நாடி, நோய் முதல் நாடி, வதுத்தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பச்செயல். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு படிக்காமே உங்களுக்கு வந்து 1 மார்க் கிரேஸ் மார்க் பிளஸ் இந்த குரல் 2 மார்க், 3 மார்க் ஈஸியா கிடைச்சிடும். ஸோ இதுல இருந்து நீங்க எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோல வேற ஏதாவது உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணணும், ஏதாவது வேணும்ன்றதும் நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவோட ஆன்சர் கீயோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க டவுன்லோட் பண்ணி அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.